சீரியல்ல கூட இவ்வளவு பிரச்சனை கிடையாது, என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைன்னு ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. நிறைய பேருக்கு பணத்தால தான் பாதி பிரச்சனையே. நான் சொல்ற மாதிரி நீங்க பட்ஜெட் போட்டீங்கன்னா பண பிரச்சனையே வராது. எக்ஸாம்பிள், உங்களுக்கு 40,000 தான் சம்பளம்னா இந்த மாதிரி பட்ஜெட் போடுங்க. ஹவுஸ் ரெண்ட் 30%, which is 12,000 rupees every month. கிராசரிஸ், உப்பு புளி மிளகா வாங்குறதுக்கு 15% மேல ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, which is about 6,000 rupees. டிரான்ஸ்போர்ட், 2 வீலர் கார் மேக்ஸிமம் 10%, 4,000 ரூபாய்க்கு மேல ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. யூட்டிலிட்டிஸ், எலக்ட்ரிசிட்டி பில், கேஸ் கனெக்ஷன், வாட்டர், இது 10% மேல ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, which is 4,000 rupees. ஹெல்த் கேர், மெடிசின் ஏதாவது வாங்கணும்னா 5%, which is about 2,000 rupees. பர்சனல் எக்ஸ்பென்சஸ், உங்களுக்குன்னு ஏதாவது எக்ஸ்பென்ஸ் இருக்கும், அது ஒரு 5% மேல ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, which is about 2,000 rupees. கிரெடிட் கார்டு, இன் கேஸ் டெட் ஏதாவது இருந்ததுன்னா 5%, which is about 2,000 rupees ஸ்பெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா 15% சேவ் பண்ணுங்க, which is about 6,000 rupees. என்டர்டைன்மெண்ட்டுக்கு 5%, which is about 2,000 rupees. இப்படி பண்ணீங்கன்னா உங்க 40,000 ரூபாயை கரெக்டா பட்ஜெட் போடலாம். இந்த சேவிங்ஸை 15% சேவ் பண்ற 6,000 rupees 4,000 ரூபாயை ஒரு ஈக்விட்டி எஸ்ஐபி போடுங்க. மிச்ச 2,000 ரூபாயை மல்டி அசெட் எஸ்ஐபி போடுங்க. இந்த பட்ஜெட் ஒரு ஃபேமிலி மேனுக்கு. நீங்க சிங்கிளா இருக்கீங்கன்னா 50% நீங்க யூஸ் பண்ணுங்க, 50% உங்க ஃபேமிலிக்கு கொடுத்துருங்க. ரிமெம்பர், பட்ஜெட் டுடே, பங்களா லேட்டர்.